ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எப்படி எழுதணும்னு உட்காந்தா எழுத வர மாட்டேங்குது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டார்டிங் எடுத்த உடனே என்ன சூட், எதுக்காக இந்த கேஸ் வந்துச்சு அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ என்ன சூட்டுன்னு பாத்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இது என் ப்ராப்பர்ட்டி, எனக்கு டைட்டில் கிளியர் பண்ணி டிக்ளேர் பண்ணி கொடுங்க, என் ப்ராப்பர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொன்னா அது டிக்ளரேஷன் சூட் உங்க எல்லாருக்குமே தெரியும். இல்ல இவ்வளவு அமௌண்ட் எனக்கு ரிகவர் பண்ணி கொடுங்க அப்படின்னா அது மணி சூட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்ல ஒரு இன்ஜங்ஷன் கேட்டு போட்டிருக்காங்கன்னா அது இன்ஜங்ஷன் சூட்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே ஒரு செக்ஷன்ல உங்களுக்கு வந்து இந்த ரைட்டை கொடுத்துருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், டிக்ளரேஷன் சூட்டே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி டைட்டில் டிக்ளரேஷன் நீங்க கேட்கலாம் அப்படின்றது செக்ஷன் 34 ஆஃப் யோர் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல சொல்லியிருந்திருப்பாங்க. இங்க பாத்துக்கோங்க, நான் எஸ்ஆர்ஏன்னு போட்டிருக்கேன். நீங்க அங்க எழுதும் போது ஜட்மெண்ட் ரைட்டிங்ல ஃபுல் ஆக்டோட நேம் இயரோட தான் சேர்த்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி செக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, திஸ் suit is filed by the plaintiff against the defendant for declaration under section so and so of the specific relief act அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக்ஷனையும் மென்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் எழுதிடுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, பிளெயின்டிஃப் சைடு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, டிஃபெண்டன்ட் சைடு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனா சில விஷயத்த அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆமா, பிளெயின்டிஃப் இந்த விஷயத்த சொன்னது கரெக்ட் தான்ற மாதிரி டிஃபெண்டன்ட் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் இருக்கான்றதை நம்ம அடுத்து நோட் பண்ணணும். ஸோ இந்த அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் எதுக்கு நம்ம நோட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 53 ஆஃப் பிஎஸ்ஏவா இருக்கட்டும், இல்ல 58 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், அட்மிட்டட் ஃபேக்ட் நீட் நாட் பி ப்ரூவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஃபேக்ட்னா அது கோர்ட்டுக்கு கொண்டு போனா நம்ம தான் ப்ரூஃப் கொடுக்கணும். ஆனா ஆப்போசிட் ஆள அட்மிட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம அதை ப்ரூவ் பண்ணவே தேவையில்லை. ஸோ இது ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதனால அதை நோட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இஷ்யூஸ்க்கு டைரக்டா நம்ம போயிடலாம். பிளெயின்டிஃபோட ஸ்டோரி, டிஃபெண்டன்டோட ஸ்டோரி கொஞ்சம் ஒரு 4 லைன் கிளாரிட்டிக்கு எழுத சொல்லுவாங்க. பட் அதுக்கு மார்க்ஸ் அவ்வளவா கிடையாது. அப்படின்றதுனால டைம் கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா நீங்க இஷ்யூஸ்க்கே போயிடலாம். ஸோ இஷ்யூஸ் வந்து ஜென்ரலா இஷ்யூஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுட்டு இஷ்யூஸை மட்டும் கொடுக்கறது ஒரு டைப். ஆனா நமக்கு நிறைய மார்க்ஸ் வேணும் இல்லையா? எதுக்காக, எந்த பேசிஸ்ல நம்ம இஷ்யூஸை ஃப்ரேம் பண்றோம்? எப்படியுமே ஒரு ஆள் ஒத்துக்கிட்டு ஒரு ஆள் இதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க, ஆப்போசிட் ஆள் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி அசர்ஷன்ஸ் அண்ட் டினையல்ஸ், அவங்களோட ப்ளீடிங்ஸையும் பார்த்துட்டு, ஓரல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, நான் இஷ்யூஸ் வந்து ஆர்டர் 14 ஆஃப் சிபிசி கீழே ஃப்ரேம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3ன்னு எல்லா இஷ்யூஸையும் நீங்க கொடுக்க போறீங்க. இதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம், சில இஷ்யூஸ் வந்து கோஸ் டு த ரூட் ஆஃப் தி மேட்டர். அந்த இஷ்யூஸை டிசைட் பண்ணாம நம்ம கேஸே எடுத்துக்க முடியாது. ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூஸ், மெயின்டெனபிலிட்டி இஷ்யூ, இந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையா, இல்ல வந்து ஸ்டாம்ப் வேல்யூ ஒழுங்கா போடல, இல்லைன்னா வந்து சூட் வேல்யூ ஒழுங்கா போடல, அந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ பேஸ் ஆஃப் த மேட்டருக்கே போச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரிலிமினரி இஷ்யூன்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ரிலிமினரி இஷ்யூ எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கோட் பண்ணிடணும். தேர்ட் இஷ்யூவா, ஃபோர்த் இஷ்யூவா அப்படி கோட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னது, இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணி நீங்க ஆன்சர் கொடுக்கறதா. இதுதான் ஆக்சுவலி ஒரு ஜட்ஜோட மெயினான வேலை. இதுக்கு பேர் தான் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்னு சேர்த்து சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க இது கரெக்ட் தப்புன்னு நம்ம இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. ஒரு எவிடன்ஸை அப்ரிஷியேட் பண்ணி எது கரெக்டா இருக்குன்றது வச்சுதான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஃபார் தி இஷ்யூஸ், டிட்டர்மினேஷன் ஆஃப் தி இஷ்யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் நிறைய மார்க் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த அப்ரிசியேஷன் எப்படி பண்றது, அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு, பார்க்கலாம். அப்ரிசியேஷன் ஆஃப் இஷ்யூஸ்க்கு தான் மார்க், அதுக்கு தான் நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் நம்ம சொல்லுவோம். ஆனா அது எப்படி பண்றது, ஒரு சின்ன ஒரு அனலைசேஷனோ ஒரு ஃபார்மேட்னா ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை, இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்சஸ், ஒரு இஷ்யூக்கு கீழேயும் இந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு எந்தெந்த எவிடன்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகும், அதை சப்போர்ட் பண்ற மாதிரியோ இல்ல அகேன்ஸ்டாவோ என்னெல்லாம் இருக்கு, ஒரு பசில் மாதிரி நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த எவிடன்சஸ் தான் நம்ம அந்தந்த இஷ்யூக்கு கீழே அப்ரிஷியேட் பண்ண போறோம். இப்போ ரேண்டமா பிளெயின்டிஃப் சைடு எவிடன்ஸும் சரி, டிஃபெண்டன்ட் சைடு எவிடன்ஸும் சரி மாத்தி நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இஷ்யூஸ்க்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அண்ட் ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் யாரு மேல இருக்கு, யாரு அந்த இஷ்யூவை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த செக்ஷன்லயும் பிஎஸ்ஏலயும் கொடுத்துருக்காங்க. நான் தான் கோர்ட்டுக்கு போய் இந்த ரிலீஃப் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறேன்னா நான் தான் அதை ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒரு இஷ்யூக்கும் யாரு ப்ரூவ் பண்ணணும், பிளெயின்டிஃபா டிஃபெண்டன்ட்டா அப்படின்னு பார்த்துட்டு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்குன்றதை எழுதிருங்க ஆஸ் பர் தீஸ் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃபை இறக்கி வைக்கிறதுக்கு இந்த பிளெயின்டிஃபோ டிஃபெண்டன்ட்டோ என்ன
எவிடன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப்க்கு அடுத்து இந்த பிளேன்டிஃப் தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃபை இறக்கி வைக்கிறதுக்கு டீபோஸ் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் எவிடன்சஸ் கொடுத்துருப்பாரு, ஓரல் எவிடன்ஸ் கொடுத்துருப்பாரு, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதை பத்தி நீங்க பேசணும், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு. அதே மாதிரி எவிடன்ஸ் கொடுக்குறாங்க, சரி, அது எல்லாமே நான் வந்து ஜட்ஜா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாமானா அப்படி கொடுக்க முடியாது. அது ரெலவெண்டாக இருக்கணும், தேவைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கணும். ஸோ எது ரெலவெண்டான எவிடன்ஸ் அப்படின்றது செக்ஷன் 5லேருந்து 55 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லையும் 3லேருந்து 50 ஆஃப் தி பிஎஸ்ஏலையும் ரெலவென்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னோட ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அது எந்த செக்ஷன் கீழே ரெலவெண்ட் ஆகுது, ஒரு ஓரல் எவிடன்ஸா, அது மோட்டிவ் கீழே வருதா, சப்சிக்வெண்ட் கான்டக்ட் கீழே வருதா, ரெஸ்ஜஸ்டே கீழே வருதா, இதெல்லாம் உங்களுக்கு ஏலியன் மாதிரி தெரிஞ்சுன்னா ரொம்ப சிம்பிள். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை நம்ம படிச்சோம்னா ஈஸியா வந்துடும். ஸோ ரெலவென்சி எங்க வருது ஒரு எவிடன்ஸ்க்கும் அப்படின்றத நீங்க லைட்டா கோட் பண்ணிட்டு உங்க ஆன்சர்ல ஃபைனலா அது அட்மிசிபிளா இல்லையான்றதையும் திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு கஸ்டடியில, போலீஸ் கஸ்டடியில ஒருத்தவங்க அடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாங்கன்னா, அக்யூஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை, அது வந்து நமக்கு வந்து அட்மிசிபிலிட்டி கிடையாது. ஸோ அட்மிசிபிளா வருமா இல்லையா அப்படின்றதையும் திங்க் பண்ணிட்டு ஃபைனலாக உங்கள் டெசிஷனை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு இஷ்யூஸ் கீழேயும் இது யாருக்கு சார்பாக நீங்கள் வந்து ரூல் பண்ணியிருக்கீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டு கடைசியாக நீங்கள் ரிலீஃப் கொடுப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன எவிடன்ஸ் நீங்கள் என்னென்ன டிஸ்கஷன் பண்ணுறீங்களோ எல்லாமே அந்த இஷ்யூ ரிலேட்டட் டு த ப்ரேயர். என்ன ரிலீஃப் கேட்டிருக்காங்க, முக்கியமா சிவில் கேசஸ்ல ரிலீஃப் கேட்டிருக்காங்கல்ல, இதை தரலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் உங்க டிஸ்கஷன் ஃபுல்லாவே இருக்கணும். கடைசியில ரிலீஃப் என்ன கொடுக்குறாங்கன்றதையும் தெளிவா நீங்க எழுதணும்.